ஹாய் எவ்ரிவன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா இந்தியன் பாலிட்டியில் ஆர்டர் ஆஃப் பிரசிடென்ஸ் இன் இந்தியா அந்த இது தான் பார்க்க போகிறோம். ஆர்டர் ஆஃப் பிரசிடென்ஸ் அப்படின்னா இப்போ ஒரு கவர்மெண்ட்லேருந்து ஒரு ஃபங்க்ஷன் இல்லை எதுனா ஒன்று நடத்துகிறாங்கன்னா அதுக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் யார் கொடுப்பாங்க அப்படிங்கிறது தான் ஆர்டர் ஆஃப் பிரசிடென்ஸ்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பார்த்தோன்னா நமக்கு ஃபஸ்ட்டு யார், ஃபஸ்ட்டு சிட்டிசன் ஆஃப் இந்தியா பிரசிடென்ட், அவங்களுக்கு தான் நம்ம ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்போம். ரெண்டாவது யாருக்குன்னா வைஸ் பிரசிடெண்ட்டுக்கும், மூணாவதுக்கு ப்ரைம் மினிஸ்டருக்கும் கொடுப்போம். நாலாவது யாருன்னா கவர்னர்ஸ் ஆஃப் ஸ்டேட்ஸு, அஞ்சாவது யாருக்குன்னா ஃபார்மர் பிரசிடென்ட்ஸ் ஆஃப் இந்தியா. நல்லா நோட் பண்ணிக்கோங்க, இங்கே வந்து உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். ஃபார்மர் பிரசிடென்ட் ஃபஸ்ட்டு வருவாங்களா இல்லை கவர்னர் ஃபஸ்ட்டு வருவாங்களாங்கிற கன்ஃபியூஷன் வரும். ஆனால் நமக்கு எப்போவுமே எப்படின்னா கவர்னர்ஸ், அதுக்கப்புறமா தான் நமக்கு ஃபார்மர் பிரசிடென்ட்ஸ், அதாவது இதுக்கு முன்னாடி இந்த பிரசிடென்ட்ஸ் அதுக்கப்புறமா தான் வருவாங்க. இது வந்து நீங்கள் 5A என்ன வருதுன்னா டெப்யூட்டி பிஎம். அதாவது நம்ம நாட்டில் வந்து டெப்யூட்டி பிஎம் அப்படிங்கிற போஸ்ட் வந்து மேக்ஸிமம் வந்து ஃபில் ஆகாமல் தான் இருக்கும். ஆனால் சப்போஸ் டெப்யூட்டி பிஎம் இருந்தாங்கன்னா அவங்க தான் ஃபார்மர் பிரசிடென்ட்ஸ் ஆஃப் இந்தியாவுக்கு அப்புறமா ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கப்படுவாங்க. சிக்ஸ்த்து என்னென்னு பார்த்தோன்னா சிஜிஐ, சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா அண்ட் ஸ்பீக்கர் ஆஃப் லோக்சபா. இங்கே வந்து ஸ்பீக்கர் ஆஃப் லோக்சபான்னு வரும்போது நீங்கள் வந்து கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. ஸ்பீக்கர் ஆஃப் ராஜ்யசபா ஏன் கொடுக்கல, ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் அவங்களுக்கு தானே கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் வந்து யோசிப்பீங்க. ஆனால் நமக்கு வந்து ஸ்பீக்கர் ஆஃப் ராஜ்யசபா வந்து நம்ம ப்ரிசைடிங் ஆஃபீஸர்னு சொல்லுவோம். ப்ரிசைடிங் ஆஃபீஸர் யாரை நமக்கு ராஜ்யசபாவுக்கு, நம்மளோட வைஸ் பிரசிடென்ட் தான் நமக்கு வந்து சேர்மன் அண்டு ப்ரிசைடிங் ஆஃபீஸர் ஆஃப் ராஜ்யசபா. அதனால் அவங்கள மென்ஷன் பண்ணல, ஏன்னா அவங்க செகண்ட் ப்ரிஃபரன்ஸில் வருவாங்க. அதனால் ராஜ்யசபாவோட ஸ்பீக்கர் யாராக இருப்பாங்கன்னா வைஸ் பிரசிடென்ட் தான் இருப்பாங்க. நெக்ஸ்ட் யாருன்னா செவன்த்து வந்து யூனியன் கேபினெட் மினிஸ்டர்ஸ், சிஎம் ஆஃப் ஸ்டேட்ஸ். நல்லா நோட் பண்ணிக்கோங்க, யூனியன் கேபினெட் மினிஸ்டர். ஏன்னா ஒரு எக்ஸாமில் கேட்டிருந்தாங்க கேபினெட் மினிஸ்டர்ஸ் அண்ட் யூனியன் கேபினெட். இந்த யூனியன் வந்து ஃபஸ்ட்டு வரணும். யூனியன் கேபினெட் மினிஸ்டர்ஸ் தான் நமக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸு. அதுக்கப்புறம் தான் நமக்கு சீஃப் மினிஸ்டர்ஸ் ஆஃப் ஸ்டேட்ஸு, ஃபார்மர் பிஎம், லீடர்ஸ் ஆஃப் அப்போசிஷன் இன் ராஜ்யசபா அண்ட் லோக்சபா. அந்த ரெண்டு பேருமே அதுக்கப்புறம் தான். யூனியன் கேபினெட் மினிஸ்டரு, சிஎம் ஆஃப் ஸ்டேட்ஸு, ஃபார்மர் ப்ரைம் மினிஸ்டர், லீடர் ஆஃப் அப்போசிஷன் இன் ராஜ்யசபா அண்ட் லோக்சபா. செவன்த்து என்னென்னு பார்த்தோன்னா ஹோல்டர்ஸ் ஆஃப் பாரத ரத்னா அவார்ட். அதாவது நம்மளோட ஹையஸ்ட் சிவிலியன் அவார்டான பாரத ரத்னா ஹோல்டர்ஸ்க்கு தான் செவன்த் ப்ரிஃபரன்ஸ் வந்து கொடுப்பாங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. உங்களுக்கு இந்த பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் யாருக்கும் இந்த மாதிரி தெரியாமல் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.